Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம இன்று பார்க்கக்கூடியது, பொதுவாகவே எல்லா மனிதர்களும் விரும்புவது என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்கணும், மன அமைதியாக இருக்கணும், நாம் உடல் மன சோர்வு இல்லாமல் எப்பொழுதுமே நன்றாக ஆக்டிவாக இருக்கணும். அப்போ அந்த ஆக்டிவாக இருப்பதற்கு நம்ம உடலை இயக்கக்கூடியது மனம். அந்த மனதில் எழுகின்ற அந்த நெகட்டிவ் வேவ்ஸ்குள்ளே வெளியே போகணும், எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நம்ம எப்பொழுதுமே உடல் மனச்சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் மன அமைதியோடு இருப்பதற்கும் உரிய முத்திரைகள் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மனித உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது. ஒவ்வொரு செல்கள்லையும் இந்த பஞ்சபூத தன்மைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தன்மைகள் செல்களில் இருக்குது. மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த செல்களில் மாறுபாடுகள் ஏற்படும். அப்போ மனதில் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கவலை, கோபம் இந்த மாதிரி ஏற்படும் பொழுது நம்முடைய அதிர்வலைகள், அந்த செல்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, பஞ்சபூத தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்போ உடல் உஷ்ணமாகும், இல்லைனா சிலருக்கு குளிர்ச்சியாகும், சிலருக்கு உடம்புல மூச்சினுடைய தன்மை, அந்த காற்றினுடைய தன்மையில் வேரியேஷன் ஏற்படும். அப்போ நமக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்றது. இந்த உடல் மனச்சோர்வு ஏற்படாமல் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழ்வதற்கு நம்ம கையிலேயே ஒரு அற்புதமான கலை இருக்கின்றது, அதுதான் முத்திரை. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முத்திரைகள் ஒரு எளிமையான நாடி சுத்தி, அதோடு சேர்ந்து ஒரு தியானமும் பார்க்க போகிறோம், சக்கரா தியானமும் பார்க்க போகிறோம். இந்த மூன்றும் செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 5 நிமிடம் தான். 5 நிமிடத்தில் நமது உடல் முழுக்க ஒரு உற்சாகம், மன அமைதி, சுறுசுறுப்பு, ஒரு டிப்ரெஷன் இல்லா வாழ்க்கை, பாசிட்டிவ் திங்கிங்கோடு எப்பொழுதுமே நமது கடமைகளை சிறப்பாக செய்கின்ற அந்த அற்புதமான ஆற்றல் நமக்குள்ளே இருக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது நமது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை நன்றாக கொடுத்து சிந்தனை தெளிவு கொடுக்கக்கூடிய ஞான முத்திரை, சின் முத்திரை. அந்த முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரையை தரையில் அமர்ந்து செய்ய முடிந்தவர்கள் தரையில் ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலையும் மதியமும் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுகாசனம், பத்மாசனம், இல்லைனா அர்த்த பத்மாசனம், இல்லைனா வஜ்ராசனம். இப்போ தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள், உடல் பருமனாக உள்ளவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்குவாங்க. முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். நம்ம ஒவ்வொரு நிலையாக சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா 2 நிமிடத்தில் முழுமையான பலன் அடையலாம். முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும், கண்ணை மூடிக்கோங்க. அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றதை ஒரு 10 செகண்ட் வாட்ச் பண்ணுங்க. அதோடு சேர்ந்து உங்கள் உணர்வு செல்லட்டும். அந்த மூச்சு உள்ளே போகும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ இந்த சின் முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் செல்வதாக நினையுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ரொம்ப உடல் சோர்வு, மனச்சோர்வு உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும்.
இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே வந்துக்கிடணும். இப்போ அதே உணர்வில் அப்படியே மூச்சை வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். தலை முதல் கால் வரை எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறோம். கட்டவர்கள் வச்சுக்கோங்க, 4 அப்படி மடிச்சுக்கோங்க. ஆதி முத்திரை. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் இந்த ஆதி முத்திரையின் மூலமாக உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். மன அமைதியோடு இருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இயங்குகின்றது. அது ஆழ் மனதில் அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க. நான் உற்சாகமாகவும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். 2 நிமிடம். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நமக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இது நமக்கு மன அமைதியை கொடுக்கும். டென்ஷன் டிப்ரெஷனை நீக்கிறோம். தெளிந்த சிந்தனையோடு வாழலாம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. வலது நாசியை பெருவிரல்னால க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், மன அழுத்தம், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இந்த உணர்வோடு 10 முறை பண்ணிக்கணும். இப்போ மோதிர விரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிடணும். வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன். உடல் முழுக்க நல்ல உற்சாகத்தை கொடுக்கின்றது. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. அடுத்து வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளே இழுங்க. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. திருப்பி லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு பண்ணுங்கள். இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம். லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட்டில் மூச்சை உள்ளே இழுக்கிறேன். வலது நாசியில்
க்ளோஸ் பண்ணிவிட்டு இடத்துல மூச்சு வெளியே விடுறேன். மீண்டும் வலதுல மூச்சு உள்ள இழுக்கிறேன், இடத்துல மூச்சு வெளியே விடுறேன். இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கிடணும். இப்போ 2 கையும் தியான முத்திரை, கை மடியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் உகந்த அற்புதமான பயிற்சி. 5 நிமிடம் முதல் இந்த பயிற்சியை 5 நிமிடத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அழகாக நமக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும், உடல் சோர்வு நீங்கும், மனச்சோர்வு நீங்கும், மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும், இரத்த அழுத்தம் இல்லாமல் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இன்றைய பரபரப்பான உலகத்திலே ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை காலை மாலை பயிற்சி செய்து வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.